ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸில் வர முக்கியமான பெரிய வில்லன் யார் அப்படின்னா ஷெண்டு தான். ஸோ ஷெண்டுவோடைய வாலில் இருக்க மாதிரியான ஸ்டாச்சு ஒன்று பிரிண்ட் பண்ணலாம், அதில் மந்திரக்கற்கள் வைக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இந்த மாடல் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து 4 பார்ட்டாக கட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் மந்திரக்கற்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அதோடைய டிசைன்ஸை வந்து நம்மளால் கரெக்டாக கொண்டு வர முடியல. அதாவது அதில் இருக்க இம்ப்ரெஷன்ஸ், ஒவ்வொரு மந்திரக்கல்லுடைய இம்ப்ரெஷன்ஸை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நம்ம அதுக்குள்ளே இருக்க அந்த சின்ன மந்திரக்கற்களுக்கு பதிலாக அந்த டிசைனில் ஓட்ட கொடுத்துருந்தாங்க இல்லையா மந்திரக்கல் வைக்கிறதுக்கு, அதில் சின்னதாக மேக்னெட்ஸை வச்சுட்டு நம்ம மந்திரக்கற்களை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி அதுலேயும் சின்னதாக மேக்னெட்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம மந்திரக்கற்களை கிட்ட எடுத்துகிட்டு போனாவே நம்ம மந்திரக்கற்கள் அதில் ஒட்டிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக நம்ம வந்து இந்த மாடலை வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கோம் நாங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மந்திரக்கற்களில் உங்களுக்கு எந்த மந்திரக்கல் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மந்திரக்கற்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா 2 போல்ஸும் அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு மந்திரக்கல் பிரிண்ட் பண்ணும்பொழுது இதுதான் எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய டாஸ்க். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை நம்ம முடித்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோல்ஸை ஃபில்அப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹாட் க்ளூ கன்னில் இருக்க ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணோம். ஸோ தட் ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த வேலையை வந்து முடிச்சிட்டோம். இல்லை நீங்கள் ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 3D பென் வச்சு நீங்கள் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கலர் பண்ணி ஆகணும். இதில் இருக்க முக்கியமான மெயினான விஷயம் என்னென்னா அனிமேட்டட் சீரீஸில் இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமுராய் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். சாமுராய் பெயிண்ட்லேயும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா இந்த ஷெண்டுவோடைய ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸை வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய கலர் கிரேடை கொண்டு வரதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்கான அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இதுவே நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 தடவை ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப்லி அந்த மந்திரக்கல் வைக்கிற இடம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஜஸ்ட் மந்திரக்கல்லை கிட்ட கொண்டு போனாவே போதும். அந்த மந்திரக்கல் வந்து ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு அளவுக்கான ஒரு சின்ன மேக்னெட்ஸை தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ தட் இதை நம்ம வால் டெக்கராக இல்லை ஒரு நல்ல ஹோம் டெக்கராக நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த மந்திரக்கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அங்கே செட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் எப்போவும் வேணுனாலும் அதை எடுத்து பார்க்க முடியும். ஸோ 90s கிட்ஸ் எத்தனை பேர்த்துக்கு இந்த ஷெண்டு இந்த மந்திரக்கற்கள் ஒரு கனவாகவே இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு 90s கிட்ஸ், எனக்குமே இந்த ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரை நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம், அதுவும் 3D பிரிண்டிங் வச்சு அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை தவிர வேறு எந்த அனிமி கேரக்டர்ஸ் இல்லை உங்கள் சின்ன வயசில் நீங்கள் பார்த்த இந்த மாதிரியான ஃபேண்டசி கேரக்டர்ஸை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ தட் அதையும் நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண என்கரேஜ் பண்ணும். ஸோ தட் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் வேணால் எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் அப்போ தான் நாங்கள் போடுற கண்டென்ட் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். அது மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.